நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க, டைஜஸ்ட் ஆகலைன்னா 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று டயரியா போகும், இல்லைன்னா வாந்தி வரும். டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டு பாடிக்குள்ள என்ன செய்யாது, அசிமுலேட் ஆகாது. அதே போல வெறும் வார்த்தையை மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வாசித்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க எல்லா நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருப்பீங்களா, அல்லது தேறினவர்களாக மாறிடுவீங்களா? எத்தனையோ பேருக்கு இப்படி தட்டி விட்டா பைபிள் வசனத்தை படன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில போராட்டம் வந்தா ஆளா யாரையாச்சும் தேடி ஓடுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. இவ்வளவு பைபிள் வசனம் பேசுனீங்க, அப்புறம் ஏன் ஜெபத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்டா, வசனத்தை வாசிக்கிறாங்க, ஆனா வசனம் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகல. வசனம் டைஜஸ்ட் ஆகணும்னா என்ன அர்த்தம்? சிம்பிள். ஒரு ஜெபம் நீங்க அதுக்காக செய்ய வேண்டியது இருக்கிறது. என்ன ஜெபம்? சங்கீதக்காரன் செய்த ஜெபம். என்ன சொல்றாரு? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, வெறும் ஹார்ட் சாலிட் ஃபுட்டா இருந்தா பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. அது எனக்கு டைஜஸ்ட் ஆகணும், நான் அதை புரிந்து கொள்ளணும். அதுல இருக்கிற அதிசயங்களை, மறைப்பொருளை நான் பார்த்தாதான் ஆண்டவரே நான் வளர்ச்சி அடைய முடியும். ஒரு வசனத்துல இருக்கிற மறைப்பொருள், அதுல இருக்கிற ரகசியங்கள் வெளிப்பட்டாதான் உங்க வாழ்க்கைக்கு அந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாய் மாறும்.